ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழைய கரூர் ரோடு வழியாக வந்தோம் அப்படின்னா எரியோடு போகிறதுக்கு முன்னாடி மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 2 ஏக்கர் 20 சென்டில் ஒரு சூப்பரான செம்மண் பூமி வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நலம்னார் கோட்டையில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 15 to 18 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். மொத்தம் வந்து 2 ஏக்கர் 20 சென்ட். இதில் போரோ கேனியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டு தான். இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 20 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் எத்தனையோ பேர் லோ பட்ஜெட்டில் இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போகிறதுக்கு தகுந்த மாதிரி இடம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைவேஸில் இருந்து நமக்கு ஒரு 500 மீட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஊரே இருக்குது. இப்போ கூட ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடுமே வந்து இது தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து நமக்கு வந்து ஆரம்பிக்குங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு 2வது போஸ்ட் மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பனைமரம் இருக்கும். அந்த பனைமரம் வரைக்கும் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 350 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து குறையாதுங்க. அந்தளவுக்கு தாராளமாக நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜில் நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் தான் அவங்க கிடச்சிருக்கு. இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செம்மண் பூமிங்க. நிறைய பேர் வந்துட்டு தென்னங்கன்று வைக்கிறதுக்கோ இல்லை ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். பக்கத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. இதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் ஹவுஸ் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து உருவாக்கி அது மூலிமா ஒரு ப்ராஃபிட்டுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்மளோட இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 300 அடிக்குள்ளேயே நமக்கு வந்து தண்ணி வந்து கிடச்சிருங்க. ஃப்ரீ சர்வீஸ் இல்லை, நம்ம சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் வாங்கிக்கலாம். ஃப்ரீ சர்வீஸுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நமக்கு வந்து கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா சோலார் மாதிரி போட்டு கூட நம்ம கரண்ட் எடுத்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணி சூப்பராகவே வந்து தோட்டத்தை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு ஒரு வீடு கட்டி ஃபேமிலியாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அதே போல் வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உருவாக்கணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த இடத்த பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கான ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் நமக்கு வந்து சேல்ஸுக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது செம்மண்ணிலே வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. ஆனால் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த புத்து மண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு டார்க் ரெட்டில் சூப்பராகவே வந்து இடம் வந்து இருக்குங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு செம்மண் பூமி, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரேர். அந்த வகையில் இந்த இடம் உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அதே போல் நம்மளோட இடத்துல இருந்து பக்கத்து ஊர்களுக்கு போகக்கூடிய மெயின் ரோடுமே வந்து இதுதாங்க. நம்மளோட இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3000 தலைக்கட்டுக்கு மேலே வந்துட்டு மக்கள் குடியிருப்பு பகுதிகள் வந்து அதிகமாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இல்லை ஃபாரின்லேருந்து பார்க்குறவங்கலாம் உண்டு. உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டோம். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.